வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உங்களுடைய கேள்வி, சர்க்குருவை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்பது. அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, அதே நேரத்தில் அவ்வளவு அரிதான இலக்கும் அல்ல. மிகச் சுலபமாக நம் சாதனையின் மூலம் கண்டுகொள்ளலாம். முதலில் நீங்கள் எந்த சர்க்குருவை பற்றி சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுடைய தத்துவங்களை, அவர்களுடைய சாதனை பயிற்சி முறைகளை நன்றாக உள்வாங்கி தெளிவு பெற வேண்டும். அந்த தெளிவை நோக்கி நீங்கள் சாதனைகளை தொடர்கிற போது தானாகவே அந்த உயர்ந்த அலை இயக்கத்தின் பயனாக குருவானவர் உங்களை தேடி வருவார், அல்லது நீங்கள் குருவை நோக்கி நகர்த்தப்படுவீர்கள். இதுதான் உண்மை. சரியான இலக்கை நோக்கி, சரியான சாதனையில், சரியான குரு அமைத்து கொடுத்த முறையில் ஒருவன் தன்னை இருத்தி கொண்டானே, ஆனால் சரியான குரு அவனை தேடி வருவார், அல்லது குருவை நோக்கி அவனை நகர்த்தி விடுவார். இது எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னால், யாருடைய சாநித்தியத்தில், யாருடைய சன்னதியில் நீ உன்னை மறந்து விடுகிறாயோ, உன்னை மறந்து அந்த உள்ளத்தை அவரோடு ஒன்றே ஆன்ம லயம் பெறுகிறாயோ, யாருடைய சன்னதியின் முன்னால் உன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும், எண்ணம், சொல், செயல் அத்தனையும் செயலற்று சமப்பட்டு நின்று விடுகிறதோ, யாருடைய சன்னதியில் நீ அமைதியை முழுமையாக அனுபவிக்கிறாயோ, யாருடைய சன்னதியில் நீ நிர்மலமாக நிற்கிறாயோ, ஒரு கண நேரம் நின்றால் கூட போதும், அவரே உன்னுடைய குரு என்பதை நீ தீர்மானித்துக் கொள்ளலாம். அவருடைய அருட்பார்வை உன் மீது படுகிற போது நீ தீண்டப்படுகிற உண்மையை நீ உணர்வாயே, ஆனால் அவரே உன் குரு. அத்தகைய குரு உன்னை தேடி நிச்சயம் வருவார். உன் இலக்கும், உன் சாதனையும், உன் சிரத்தையும், உன் முயற்சியும், உன் தேடலும், உன் தாகமும் சரியாக இருந்தார். அப்படி தேடி வரவில்லை என்றால் அவர் இருக்கும் இடத்தை நோக்கி உன்னை இழுத்துக் கொள்வார். இதுதான் உண்மை. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.